எனக்கு வீட்டையும் சரியாக்கணும், என் பையனையும் நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. கால் எடுத்து வரலாம். அந்த பொம்பளை ரூபாயா வச்சுட்டு போயிடுது, கொடுங்களா? பாட்டியம்மா, என்ன பாட்டியம்மா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் தீய சக்திகளும் மனப்பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் சுள்ளமாடசாமி, எசக்கியம்மன் போன்ற தேவதைகள்லாம் வந்திருக்குது. உன் பையனுக்கு நிலையான வாழ்வும் வேலையும் செம்மைப்படுத்தி தாரேன். இந்த பிரச்சனையிலிருந்து தீர்த்து உங்களை வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம். கால் நின்று வரலாம். நெல் இந்தா, பையனுக்கு நல்ல செய்தி வந்தாச்சு. இந்த பக்கத்தில் வா, எல்லாம் வெற்றியாக்கி தரேன், நல்லா ஆக்கி தரேன். பாப்பா, இந்த பூஜையெல்லாம் முடிந்து ஊருக்கு போனால் போதும், ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளை மனசை மாற்றி எப்படியாவது புருஷனோடு சேர்ந்து வாழ வச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்களாம். உங்களுக்கு வழியை விட்டுருங்க, இல்லைன்னா அவங்க ஊருக்கு போக முடியாதுங்க. தப்பு நல்லா தம்பி, இன்னைக்கு ஒரு கடன் டீ வாங்கி தடா. கட்டன் டீ, பிளாக் டீ. பிளாக் டீ அங்கே இல்லை, மீனாட்சிக்கு அங்கே இல்லை, அங்கே இல்லைன்னு சொன்னேன். இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. எந்த அளவுக்கு உன் பொண்ணு விறுவிறுன்னு முன்னால் போனாலோ அந்த அளவுக்கு அப்படியே பின்னால் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கா. மனசால் வர வச்சு அவள் புருஷனோட சேர்ந்து வாழ வச்சா போதும்ல. அந்த வீட்டுக்காரங்களையும் நான் பொறுமையாக இருக்க வைக்கேன், இவங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். ஆனாலும் உன் பொண்ணுகிட்ட ஒரு தப்பு இருக்குது, புரிஞ்சுக்கா. அந்த தப்பை சரி பண்ணணும். ஆரம்பத்திலேருந்தே அவள் உள்ளம் தடுமாறி இருந்த காரணத்தினால்தான் இந்த தவறு நடந்திருக்கு. ஆனால் அதை ஏற்றும் நடக்க வைக்கிறேன், மாற்றியும் நடக்க வைக்கிறேன். கால் நன்றி. இந்தாப்பா, உன்னை வாழ வச்சு தரேன், வெற்றி உண்டு. விவாகரத்து இல்லை, இப்போதைக்கு வேண்டாம், 6 மாதம் கழித்து செய்வோம். இந்த பிள்ளையை சேர்த்து வச்சுட்டு அதை சேர்த்து. பொறுமை 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 பொறுமை. கர்மசாமிக்கு பெங்களூர். கால் வந்துட்டு வரலாம். பெரிய மார்க்கெட்டு தெரியுதா உன் ஏரியாவில்? எங்கப்பா இருக்கு? ஹார்பரா? என்ன வேணுப்போ? கண்ண முடிக்கா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னால் என்னப்பா செய்வ? இந்த கனியினுடைய அடையாளத்தைப்பா தெரியுதா? கோடு. உன் பையனுக்கு அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். தீராத நோய் அவனுக்கு இல்லை. வெற்றியாக புறப்படலாம், ஜெயிக்கலாம். கர்மசாமிக்கு என் தாயை எழுப்பித்தானு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா. நீங்கள் யாரானு? பெங்களூர் இருக்கே. கன்னடம் எனக்கு அறியத்தில் கேட்டோ, போய் படிச்சுத்தாங்க எல்லாரும். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா.
அமைதியாக இருங்க. அதான் நல்லது. அமைதியாக இருங்க. கோப்படாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த உன்னுடைய தாயை அப்படி கொடூரமான நிலைகளில் இருந்து மாற்றி இப்போ உயிரோடு இருக்க வச்சிருக்கு. ஆனால் 4 பேரை போல் அவள் எந்திக்கணும், நடக்கணும். இந்த நிலையில் ஒரு குழப்பம் இருக்குது. அப்படி எந்திரிச்சு நடக்க வச்சா போதுங்களா? உத்தரவு நடக்க வச்சு தரேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் வருமானத்துக்கு வழி இல்லாத துயரம் இருக்குது. அதை நீக்கி உனக்கு ஒரு நிலையான வேலையும் உன் சகோதரனுக்கு வருமானம் தந்து குடும்பத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? அது கிடைக்கணும்னா கவர்மெண்ட் மாறணும். காலில் விழுந்துட்டு வா. காலில் விழுந்துட்டு வா. கண்ண முடி உட்காரு. இந்தா வருமானமும் கிடைக்கும், போக்குவரத்து செலவுக்கும் பணம் இருக்கும். சந்தோஷமாக போயிட்டு வெற்றி அடைந்து வா. காப்பாற்றி தரேன். வேலை கிடைச்சாச்சு. ஓடு. கர்மசாமிக்கு பயப்படாமல் இருக்கணும். மார்னிங்கில் ஊருக்கு போ. என்ன நல்லா. அதே பெங்களூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை? பிள்ளைன்னா என்னது? ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்திருக்காரு ஒரு ஆள். தெரியுமா உனக்கு? சிலர் பாசத்தினால் வாடுவதை பாராயடா. டீங்க இருக்கா? உட்கார முடியுமா? கிளை உனக்கு உட்கார முடியுமாடா? வா பக்கத்தில் வா. கண்ணை மூடு பாப்பா. நீ இவனுடைய உடலையும் குறைக்கணும், இவனுக்கு கல்யாண வாழ்க்கையும் நடத்தி தரணும், இழந்து போன செல்வங்களை மீட்டி தரணும். செய்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு போட்டு தந்துடுறேன். வர வச்சு தரேன்ப்பா. இழந்து போன செல்வத்தை மீட்டி தரேன்ட்டேனே. கால் வந்துட்டு வாடா தம்பி. குனிஞ்சு கும்பிடு. அவ்வளவுதான். இங்கே வா. இந்தா அடுத்த மாதம் உனக்கு வேலைக்கு ஆர்டர் ஆகும். இந்தாப்பா இழந்த பணத்தெல்லாம் வாங்கி தரேன். செல்வம் உண்டு. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை நாங்கள் பார்க்குற தொழிலில் நஷ்டமும் மனவேதனை இருக்குது, அதை தீர்த்து தருவது எப்படி அப்படி காட்டு வந்தது. யார்? என்ன தொழில்? என்னடா தொழில்? வாராய். என்னம்மா தொழில் பார்க்குறீங்க? என்னம்மா என்ன தொழில்? அங்கே இருமா. அங்கே போய் என்ன தொழில்டா தம்பி? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய கடைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது. அதில் சைடில் போனால் பிரதான சாலை மெயின் ரோடு வந்துடும். அங்கே தள்ளி போனால் 2-3 லாட்ஜ் இருக்குது, ஒரு பாலம் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. சரிங்க மேடம், அது செய்யுங்க. இப்போ உன்னுடைய தொழிலில் அதிகமான நாட்டங்கள் குறைவு, வரவும் குறைவு. பிரத்தியாருக்கு தொண்டு செஞ்சு இப்போ நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கியான். நீயே ஓனராக இருந்து பார்க்க முடியாமல்
அடுத்தவர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்து அதில் உள்ள சம்பளத்தை நீ வாங்கிட்டு இருக்கியான். உண்மையா? அதனால் நீயா நிலையாக இருக்கும் தொழில் எப்பொழுது இந்த கடனை தீர்த்தாரேன், வெற்றியாக்கி தரேன், இந்தா தொழில் பெருகும், நல்லா இருப்பாங்கன்னு. வேறு என்னடா வேணும்? ஆவணியில் கல்யாணம் நடக்கும், அங்கே உள்ள பெண்ணு தான் கிடைக்கும், போயிட்டு வா சொல்லுவதில் அர்த்தமும் இருக்கும். கர்பசாமி எனக்கு கல்யாணம் நடக்குமா எப்படி அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். இப்போ நடக்காட்ட என்னவா? பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. இன்னொரு தின கால் வந்துட்டு வா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஆனால் உனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுடா. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயத்துக்கு போகும் பொழுது உனக்கு வேண்டிய நண்பர்கள் மூலமாக ஒரு செய்தி வரும். அந்த செய்தியில் ஒரு நல்ல பெண்மணியுடைய குடும்ப உறவு கிடைக்கும். அதில் உனக்கு கல்யாணம் நடக்கும். 3 மாத கால அவகாசங்கள் பொறுத்திருந்து செய்வாயாக. தொழில் தொடங்கிக்கலாம், பணமும் கிடைக்கும், பூவும் பொட்டுமா வாழ்வேன். நல்லா கர்பசாமிக்கு. ஓஹோ அப்படியா? தூங்காடா, ஏய் போத்தி தூங்காத. கர்பசாமிக்கு அப்படியா? வாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி, எங்கே இருக்கிய? பழனிமலை அருகிலே உடுமலைப்பேட்டை. நாளைக்கு பேசுகிறேன். நல்லா உடுமலைப்பேட்டை கால் வந்துட்டு வா. என்னம்மா வேணும்? உன் பிள்ளையினுடைய மனது கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு. மன உணர்வுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஒருநிலைப்படுத்த முடியாத வேதனை இருக்கு. தீர்த்து தாரேன். தெளிந்த கல்வியில் உயர்தரமான மதிப்பெண்ணை பெற்று அரசாங்க உத்தியோகத்தை பெற வச்சா போதுங்களா? போதுமா? கண்ணமுட்றா தம்பி. சரி, அடுத்த பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வா, எல்லாம் ஜெயிச்சு தரேன். அதே உடுமலைப்பேட்டை. மனமேவும் ராஜகுமாரன் மதனா காணும் தையாளன் மனமோகனம். உன் பிள்ளையினுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன். குறுநோக்கு வந்தாச்சு, அது திருநோக்காக இருக்கும். உறவினர்களுக்குள்ள கல்யாணம் நடக்காது. ஏன்னா உறவு பகை, புரியுதா? பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இல்லை. அதனால் உறவுகள் வெறுப்புக்குரியதாக இருக்குது. அசல்ல வரன் கிடைக்கும். ஆனி மாதம் 12ஆம் தேதிக்குட்பட கல்யாணம் உறுதியாக்கப்படும். வெற்றியாக்கி தரேன். அந்த வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவில் நான் பேசி தெளிவு பண்ணி தரேன். அவன் வேணும் வேண்டாம்ங்கிறத முடிவெடுப்போம். போயிட்டு வாங்க. அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன்னுடைய நிலங்களை பற்றி கேட்க வந்தவங்க யாருப்பா? இடங்களை பற்றி கேட்க வந்தவங்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். அசக்கப்பக்கா சக்கப்பா சக்கப்பா சக்கா. யாரு? வாங்க. அப்படியே ஊருக்குள்ள வந்துடுவோமா? ஆமாம். என்னப்பா வேணும்? கண்ணை மூடுங்க. ஏற்கனவே பிறந்தா முருகன் பேர் வைப்போம்னு அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்களே. ஆமாம், பிறந்தா முருகன் பேர் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என் பேர் வைக்க மாட்டியே, அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு தேவை வாரிசு. கால் வந்துட்டு வா.
என்னாலும் வாழ்விலே. உங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் கிடையாது உத்தரவு, பேசாமல் கிடங்க வீட்டில். வாப்பா. ஆவணி மாதம் திருவோண நாளுக்கு பின்பு ஜனனமாகும். பிறக்கும் பிள்ளை ஆண்மகனாக பிறக்கும். பக்கத்தில் வரக வெற்றி அடைந்து வரக சென்று வரலாம். கர்பசாமிக்கு திருவாரூர் ராஜ மன்னார்குடி, திருவாரூர் ராஜ மன்னார்குடி காலில் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன் மகனை போய் பார்த்தேன், பழக்கத்துக்கு கெட்டிக்காரப்ப, ஆம்பளிட்டி நல்லதான் பழகுதான். காலில் வந்துட்டு வா. கருப்பசாமி, எப்படியாவது அவாட்ட இருந்து என் மகனை பிரித்து கொடுத்துருங்க. இப்படித்தானே ஒவ்வொருத்தரும் போய் ஒருத்திட்ட மாட்டிக்கிட்டு தான். உன் பையனை திருத்தி தந்தா போதுமா பராகராசி? திருத்தி தரணும். இப்போ அவள் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துட்டான் அவனை தேடி போவதுக்கு. அவன் வெளிநாட்டில் இருக்கான். அவள் பாஸ்போர்ட் எடுத்து அவங்க அப்பா ஆத்தாட்ட டிமிக்கு கொடுத்து போவதுக்கு ரெடி ஆகிட்டான். அவங்க குடும்பத்தில் அவங்கள ஒரு பகுதி அவளுக்கு சப்போர்ட்டு, இன்னொரு பகுதி நீ போகாத, அந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்லி தடுக்குது. எப்படி இவன் அங்கே போய் சேர்ந்துருவாளா சேர மாட்டாளா? கர்பசாமி, நாங்கள் நினைக்கிற பிள்ளையத்தான் அவன் கட்டணும். இப்படி தேவையில்லாத மூதேவிட்ட போய் அவன் மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நீ வருத்தப்படுற. கால் வந்துட்டு வா. இவன் மட்டும் விரும்பினவனை கட்டிக்கிடுவாங்க. முருகா, ஆனாலும் ஓம் பையன் இருதார யோகன், 2 மனைவிகளோடு வாழக்கூடிய ஒரு வரம் உடையவன். ஏன்னா அவன் முன்னோர்களெல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. இவன் கதையும் அப்படித்தான் இருக்குது. அவங்க கதை தான் தெரிஞ்ச கதையாச்சு. என்ன மாதிரி அதனால் கொஞ்சம் கண்ணை மூடிக்கா, அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தை நான் பார்க்கட்டும். உன் மகனே அவளை நீ வராதன்னு சொல்லிடுவான். கால் வந்துட்டு வா. வராத, நான் வந்து பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிடுவான். ஒரு 6 மாதம் நிறுத்திடுவோம். மன அலைகள் மாறிடும். அந்த பிள்ளைக்கு அதுக்கு முன்னால் வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிரும். உன் குழப்பம் தீர்ந்துடும். உன் புருஷன் வெளிநாட்டுக்கு போகணுன்னு துடிக்கான். அங்கே லாட்ரி சீட்டை அடிக்கணும்னு பெரிய படிக்கான். அடிக்கடி நம்பரை பிடிச்சி தேடுதான். கிடைச்சாச்சுன்னா கருப்பசாமிக்கு அப்படி கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலான்னு சொன்னான். கிடைச்ச பிறகு ஒரு பேயை கண்ணெடுத்து பார்க்க மாட்டான். இருந்தாலும் அவனுக்கு பரிசு உண்டு. கோடியை பெறுவான். என்னை தேடியே வருவான். சென்று வருவான். கிடைச்சாச்சு போ. கருப்பசாமிக்கு அதே மன்னார்குடி எல்லை. என்னடா தம்பி, உன் முன்னாடி எங்கடா இருக்கேன்? அது பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கா மனநிலைகளாம் எப்படி இருக்கடா? கால் வந்துட்டு வா. அதான் கேட்டேன், சும்மாவா கேட்டேன். புட்டை விற்க சொன்னால் கொலக்கட்டை விற்பா, கொலக்கட்டை சுடுச்சுன்னா தோசையை சுடுவா. இருக்கே திருட்டு போயா அப்படின்பா. என்னடா தம்பி, வேறு என்ன செய்யணும்? இந்த காலை லேசாக தொடு பார்ப்போம். இடது கைட்டு தொடுதியே, லேட்டாகுமாடா. வலது கைட்டு பிடி, கண்ண முடு. 1.5 மாதத்தில் ரெடி பண்ணி தரேன். பயணம் புறப்படலாம். சரியா? இந்த காயும் கனியாகும். இனிமையாக திரும்புவார். வெற்றி உண்டு. கர்பசாமி, உன் பேரனை நல்லா வளர்த்து தாரேன். மருமகளுடைய மனம் கண்ணியம் தவறாமல் இருக்கா, அவளை உண்மையாக நல்லா வாழ வச்சு தாரேன். நீ நடத்தக்கூடிய தொழிலுக்கு ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணியிருக்கான். அதை உனக்கே தெரியாமல் நான் தீர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த தொழிலையும் வளமாக்கி உனக்கு ஆயுளையும் பலமா தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா, என்னை ஒவ்வொரு நாளும் பூஜித்துக்கொள். புண்ணியம் கிடைக்கும், புகழும் கிடைக்கும், தொழிலும் ஓடும், ஆயுளும் கிடைக்கும். இந்தா மகளே, ஆனந்தமாக
அதே கோவில்பட்டி எல்லை குச்சி ஆபீஸு. குச்சினா தீக்குச்சியா? என்ன குச்சி? தீக்குச்சி. கால் வந்துட்டு வரலாம். நெருப்பான பயம் வருமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் சில காலங்களில் நடந்ததுண்டு. இப்போ உன்னுடைய தொழிலில் கடனும் மனவேதனையும் இருக்கா? ஆனால் பணியாளர்களுக்கு கூட சில கட்டணங்களை கொடுக்க முடியாத அளவுக்கு சில தடைகளும் குழப்பமும் இருக்குது. இந்த தொழிலை தொடர முடியுமா முடியாதாங்கிற வேதனையும் உள்ளத்தில் இருக்குது. வேறு என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை ஓங்காரமாக ஓடும், பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய்து வருவாய், வெற்றி உண்டு, ஆனந்தமாக தரேன், ஓட வச்சு தரேன். கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி எல்லை என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்லாக்கித்தான்னு கேட்டவங்க. கழுத்தில் மாலை போட்டுருக்கா? என்னப்பா எந்த பிள்ளைக்கு? என்னவா அவன் என்ன இருக்கு? என்ன இங்கே இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் கேள்விக்கு தாளம் போடலாம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவும் கடன்களும் மனவேதனையும் துயரமும் இருக்குது. நித்திய கண்டம் பூரணாயுது மாதிரி டெய்லி வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் இருக்குது. இதை மாற்றி தெளிவு பண்ணி தாரேன். 9 மாதத்துக்கு பிறகு உன்னுடைய சொத்துக்களுக்கு விடையும் தந்து வெற்றியும் தாரேன். நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு சில பிறவிகளை உலகத்தில் மாற்றிக்கிட முடியாதுன்னு ஒரு சில விதியே இருக்குது. தானாக அனுபவப்படுகிற காலம் வர பெரியவங்கள்லாம் பொறுத்து தான் இருக்கணும் இந்த உலகத்தில். உண்மையா இல்லையா? அதனால் கூடிய விரைவில் 60 நாள் கால அவகாசத்தில் ஒரு மனமாற்றமும் ஒரு வாரிசு தோன்றலும் நடக்கும். அன்னைக்கு தெய்வத்தையும் நம்புவாங்க, தர்மத்தையும் நம்புவாங்க. வெற்றியாக்கி தரேன், கிடைக்கும், வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன்பா. கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை அங்கேயே நில்லுங்க. முருகா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 6.25 ஆண்டுகள் எத்தனை தொழில் பார்த்தாலும் முன்னேற்றம் இல்லாத வேதனையும் துயரமும் நடக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக மன உபாதையும் உறவினர்களின் பகையும் குடும்பத்தை முன்னேற விடாத தடைகளாக நிற்பார்கள். இப்போதைக்கு உனக்கென்று 9 மாதங்களுக்குள் கடன் உபாதையும் தொழிலற்ற நிலையும் வேதனையும் நடக்கு. உண்மையா? இதை சரியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தா வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். அக்கா, நீங்கள் அந்த அண்ணாச்சிக்கு அக்காவா தங்கச்சியா? உங்களுக்கு உத்தரவு அடுத்த வாரம் தான் இருக்குது. பிறகு விபூதி வாங்கிட்டு போங்க. உன் புருஷன் மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்சவன், பணத்தெல்லாம் வேஸ்ட் ஆக்குதுன்னு உன் மேலே குற்றம் சாட்டியிருக்கான். உண்மையா? நீ உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு எதுவும் செய்வியோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லி உன்னை பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அவன் சரியாக அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டுக்கான். நீ ஒவ்வொரு நாளும் ராத்திரி இன்னா வரும், நாளைக்கு ஃபோனு, இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும்னு பார்த்து ஃபோனை தடவி ஒரு பிரயோஜனம் உனக்கு கிடைக்கிறேன். உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ மெசேஜ் பண்ணுறதை பார்க்காம பேச மாட்டேக்கான் பே. அப்படித்தானம்மா? பேத நம்ம சொன்னால் யார் கேட்கா? ஒருத்தரும் கேட்கல. அவனை பேச வைக்கணும், ஆசையோடு வர வைக்கணும். உன்னை அங்கே அனுப்பிடணுமா? அங்கே இருக்க போறியா? இங்கே வரணும், வேலை பார்க்காண்டானே. நீயே தஞ்சிக்கணும், இங்கே இருந்தால் போதுமோ? அப்படி சொல்லு, தள்ளிடுனே. வா, முன்னால் பக்கத்தில் வா. இந்த விரலை மட்டும் பிடி, கண்ணை முடிக்கானல்ல. அவன் பேர் என்ன பேர்? கரி. என்ன பேர்? சுவாமியே. கண்ணை முடிக்காமா?
பேசுவான், தொடர்பு கொள்வான். இங்கே வந்து 18 நாட்கள் இருந்துட்டு ஊருக்கு கிளம்புவான். மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னமாச்சு? பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கை. திருமணம் நடக்கணும். காலில் வந்துட்டு வரலாம். உட்காருமா. ஏன் உட்கார முடியாதா? அப்படின்னு என்ன உட்கார வேண்டியதானே? தனியாக என்ன அப்படி? இது யார்? அப்பா. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? அழகர் ஆற்றுல இறங்கின பிறகு கல்யாணம் நடக்கும். உறவினரில் மாப்பிள்ளை இல்லை, அசலில் தான் கிடைக்கும். வேலையை வாங்கி தரேன், வெற்றி ஆக்கி தரேன். பக்கத்தில் வாங்க, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு வீடு பத்திரம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணால் எப்படிங்க? என்னடா டாக்குமெண்ட்டு? காலில் வந்துட்டு வரலாம். வரலாம். உங்கள் டாக்குமெண்ட்டை நான் மீட்டி தந்துடுறேன். இப்போதைக்கு தொழில் இல்லாமல் நிறைய கடன் பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் சமாளித்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா அப்படி ஜெயிக்கிறேன். இந்தாப்பா பாப்பா, ஜெயிக்கிறேன். திருநெல்வேலி திருநெல்வேலி இன்னைக்கு இந்தா நிறுத்தி தரேன். இந்தா வெற்றியாக்கி தரேன்ப்பா. கணவன் மனைவி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தங்க. நான் திருநெல்வேலி கூப்பிட்டா திருநெல்வேலியே வாங்க. நீங்கள் அங்கங்கே ஆக்கித்தார். தைரியமாக கணவன் மனைவி. உங்கள் துணைவியார் எங்க? கணவன் மனைவியாக வந்தவங்க நான் கூப்பிட்ருக்கேன். காலில் வந்துட்டு வரலாம். இழந்த பணத்தை மீட்டி தரேன்ப்பா. இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தொழிலையும் ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்த மாதம் உனக்கு ஆள் கிடைக்கும். பங்குனி மாதத்தில் மாப்பிள்ளையும் கிடைக்கும். கல்யாணத்தை முடித்து ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கலாம். பார்க்கலாம். தாரா மாலை போடுறா வந்து என்ன இவர் முடிஞ்ச உடனே உன் பிள்ளையின் வாழ்க்கை பிரிந்து போயிருமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குப்பா. அந்த நிலைகள் வராமல் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வா. 4 பிள்ளைகள் மருமக்காரி ஒன்றும் வாழ மாட்டாங்க. மகன் வெற்றியாக்கி தரேன். ஒரு மாதம் கழித்து என்னை வந்து பாரு, ஜெயிச்சுக்கலாம். புண்ணியம். புளியரை வாழ்க. புளியரை கால் வந்துட்டு வரலாம். பொல்லாத கடன்களாலும் மனவேதனையாலும் வேதனைப்பட்டு இருக்கீங்க. இந்த கடனையும் தீர்க்கணும். தேவையில்லாத ஒருவனுடைய இடைஞ்சல் வருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. அதையெல்லாம் நீக்கி தந்தா போதுங்களா? இவனை குடிக்காமல் காப்பாற்றி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்?
எல்லா கஷ்டமும் தீர்த்து தரேன். இந்தா செல்வம் பெருகும், மடியை பிடிக்கணும், ஐஸ்வர்யமாக வாழலாம். பாப்பா ஒரு நாள் கூட்டு வந்து என்கிட்ட திருநீர் பூசு, வெற்றி ஆயிடும். நல்லா இருக்கு. யாருப்பா ஆர்மியில் இருந்தா? நீயா ஆர்மியில் இருந்த? நீ இல்லை. கருப்பசாமி என் பிள்ளைக்கு நல்ல மனநிலைகளையும் கொடுத்து என் இடத்தையும் விற்று தெளிவு பண்ணி கொடுத்தது நன்றின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்கான். வாப்பா, அவ்வளோதான், பைத்தியம் முடியுது. அவர் இல்லை. வேற என்னடா வேணும் உனக்கு? பிள்ளைக்கு கல்யாணத்தை ஆவணி கூட நடத்தி தரேன். உன் மனநிலைக்கு ஒத்து வரக்கூடிய நிலையை கொடுத்துட்டேன். அதே நாங்கள் தான், டாக்டர் தான், வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி ஐயா என் கடனை தீர்த்து தரணும், என் வீட்டை விற்று தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீடு விற்கணுமா? கால் வந்துட்டு வா. ஜூன் மாதம் வீடு விலையாகும், உன் கடனும் தீரும். இந்தா வெற்றி உண்டு. கருப்பசாமி அதே கேள்வி, என் கடனும் தீரணும், வீடும் விற்கணும்னு கேட்டு வந்தவங்க. 10 கோடியே 50 லட்சம்னு, 10 கோடியே 50 லட்சம்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். முடிச்சிருவோமா? சரி. அப்போ 11ன்னு அதை முடிச்சு தரேன். 11 கோடி ரூபாய்க்கு முடிச்சு தரேன். ஒரு கேள்வியை உள்ளத்துக்குள்ளே வச்சுருக்கிய, இன்னொரு 18 நாள் கழித்து ஒரு மெசேஜ் வரும். அப்பொழுது அதுக்கு அடுத்து அதை பற்றி பேசுவோம். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு உடல் நோய் சம்மந்தமாக கேட்க வந்தவங்க யார்? வாமா. பிள்ளைக்கு பிக்ஸு, நரம்பியல் சம்மந்தமான பிணி உடையவர். உனக்கு நான் பிள்ளைக்கு நரம்பியல் பிணி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்டா. உன் பிள்ளைக்கு நரம்பியல் பிணி இருக்காயா? இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. போயிடலாமா? அரே கிளான்ஸா வண்டி ரெடியாக்கு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த செல்வம் மிகுந்த வாழ்வு இப்போ இல்லை. இப்போதைக்கு நம்முடைய சொத்துக்கள்லாம் கைவிட்டு போகக்கூடிய வேதனையும் விதியும் நீ அடைந்து விட்டாய். உண்மையா? இப்போ கடன்களாலும் மன உபாதை, உழைக்க செல்லக்கூடிய நிலைகளில் உடலாலும் உள்ளத்தாலும் சில குழப்பங்கள் இவைகள்லாம் இருக்குது. ஆனால் இதில் கிரகப்படி தான் அந்த குறைகள் நடந்திருக்கே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் செய்வனை கோளாறுகளும் நடக்கவில்லை. உன் பிள்ளைக்கு நோய் தீர்மானு கேட்டேன். இன்னும் சரியாக 9 மாதத்தில் உன் பையனுக்கு அந்த நரம்பியல் பிணி நீங்கும், வெற்றிகரமாக வாழ்வான். கால் நோட்டு வரலாம். பொறுமையாக வேற ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. அதான் உன் சொத்தை இழந்துருவியோங்கிற பயம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை மீட்டி தரேன், செல்வாக்கா வாழ வைக்க. ஆமாம், 347 மார்க் வாங்குவான். கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சில நண்பர்களால் உன்னுடைய தொழில் பங்கமடைந்து நஷ்டமடைந்து விட்டாய். உண்மையா? ஆனால் இப்போது புதுமையாக தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்தாலும் அதற்கு தேவையான பணங்கள் கிடைக்காத வேதனை